ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்க போயிட்டு இருக்கிற மதுரையிலையா? நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன காரணத்திற்காக அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனை யாரால், எங்கு, எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். விசுவாசத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள், யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பானன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிற என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் எதிர்வரும் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒழிய, எங்களை எல்லாம் சிபாரிசு செய்கிற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம். அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து ஓபி ரவீந்திரநாத் வந்து யாருமே தெரியல, தேடி பார்க்குறேன் கூகுள்ல. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், உதயகுமாருக்கு பதில் சொல்வது. வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசறையினுடைய மாநில செயலாளராக இருந்த பொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து, யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் மகன்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது, தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார். வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு. இது எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வனுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை, குழந்தைகள் யாராவது ஒருத்தரை, பையன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லிட்டாங்க. அவர் திருமணியாக சொன்னார், அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாரு. நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது, இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடுவது என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கு இல்லை, அப்படித்தானே வந்தது. ஆக 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே, நான் தான் பன்னீர்செல்வத்துடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் எப்படி சொல்றதே புரியவில்லை.
அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையிலே வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதிய கல்விக் கொள்கை ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கைதான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மாண்புமிகு அம்மா அவர்களும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மும்மொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்போது இருந்த காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன். ஆக உறுதியாக சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் என்று தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. எதிர்த்து போட்டியிட்டீங்க. இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிடுற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆக எங்களுடைய பலத்தை, தொண்டர்களுடைய பலத்தை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழுவின்ற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டது பலாப்பழ சின்னம், சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின் 6 பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது மின்சில் வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார். என்னாச்சு? யாரு டெபாசிட் வந்தது? இரட்டை இலையும் டெபாசிட் இழந்தது. இவர் கொண்டு போய் நிப்பாட்டினாரு. அவர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்தது. ஆக டெபாசிட் இழப்பதற்கு முழு காரணகர்த்தா உதயகுமார் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். வேற யாரு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. படத்துல பாட்டு வர மாதிரி நீங்க பாட ஆரம்பிச்சு. இல்ல இணைகிறது தம்பி, இங்க சொல்றது நாங்க போய் அங்க போய் வாசல்ல யாரு வீட்டு வாசல் நிக்கல. அனைவரும் இணைந்தால் தற்போது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்க கேள்வி கணைகளை எதிர்கட்சி மாதிரி சொன்னீங்க. அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விலக்கி வைத்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானகி அம்மா அணி என்றும் 2 அணிகளாக நாம் பிரிந்திருந்தோம். தோல்வி அடைந்தவர்கள் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவினோம். தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள். ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சக்தியில் பிரிந்தால் இனி வரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக 11 தேர்தலில் இருந்திருக்கிறது. ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோல்வியை தெரிவிக்கிறது. பிரிந்திருந்த காரணத்தினால் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. கேட்க வேண்டியது நீங்க மத்திய அரசு மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் தற்போது அம்மா படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய மனத்தாங்க. தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட செயலாளர், 23 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர், 9 முறை சட்டமன்ற தேர்தலில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார்.
அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார். அதன் கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இப்ப ஈரோடு மாவட்டம் அல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாகக்கூடியவர். எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற நல்ல பெயர். அவர் மனஸ்தாங்கள் என்னன்னா, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர். இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக, வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர், வளர்த்தவர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள். இந்த இருவரும் தலைவர்களுடைய படங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் எழுதி வெதுக்கி கொண்டிருக்கிறார். இளைவருக்கும் அனைவருக்கும் அந்த மனத்தாங்க இருக்கிறது. எங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் நடந்து முடிந்த நகராட்சி மன்ற தேர்தலில் திமுகவில் 2 பிரிவா போட்டி போட்டாங்க எங்க நகர்மன்ற தலைவருக்கு. அப்பொழுது ஒரு நகர்மன்ற தலைவர் அவர் அழைத்து கொண்டு போய் எங்க டிஎம்கே போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளும் இந்த 6 பேரையும் கூட்டு போய் வாங்கி கொடுத்து விட்டார். இன்னைக்கு அவர் மாவட்ட செயலாளர் எங்க தேனி மாவட்டத்தை ஒரு பிரிவுக்கு மாவட்ட செயலாளர். அவர் படத்தை நேற்று பார்த்தேன். நடுவில் அவர் படத்தை பெருசா போட்டிருக்காங்க. எடப்பாடி படத்தை காலடியில போட்டிருக்காங்க, அவர் காலடியில் கீழே. இது அவருடைய பண்பாடு என்பதை தெரிவிக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி. ஐயோ சாமி, மறுபடியும் நீங்க நகைச்சுவையாவே கேட்டுக்கிறதா எப்படிங்க? ஏன் பொறுமையா இருங்க, நீங்க அதுக்குள்ளே சிந்து முடிச்சு விடுறீங்களே எங்க. யாரு எந்த விதத்தையும் அவர்தான் விளக்கம். அந்த மாதிரி சண்டையெல்லாம் எனக்கு போட தெரியும்.